أصدق الصادقين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. وقال نبينا صلى الله عليه وسلم إن الله لا يطلع لجميع خلقه إن الله لا يطلع إلى سماء الدنيا فيغفر لجميع خلقه أو كما قال عليه الصلاة والسلام. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். புனிதமிக்க ஷஅபானுடைய அருள் நிறைந்த மாதத்தில் அவனது இறை இல்லத்தில் இந்த சிறந்த ஜும்ஆவுடைய நாளிலே ஒன்று கூட்டி நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவுமான ஒரு மகத்தான நல்பாக்கியத்தினை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு புனிதமிக்க இரவு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சிறப்பான பல இரவுகள், பல நாட்கள், பல மாதங்கள் நம்மை நோக்கி இறைவன் அனுப்பி கொண்டிருக்கிறான். அதன் மூலம் நம்மை மன்னிப்பதற்கும் நம் மீது அவனுடைய கருணையை பொழிவதற்கும் அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். எல்லா நாளிலும் அவனுடைய கருணை பொழியப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எல்லா நாளும் அவன் ரஹ்மானாக ரஹீமாகத்தான் இருக்கிறான். ஆனால் அந்த எல்லா நாட்களிலேயும் நாம் பல அலட்சியமான காரியத்திலும் பாவத்திலும் இறைவனை மறந்து வாழ்வதிலும் நம் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட சில இரவை, ஒரு குறிப்பிட்ட சில நாட்களை, சில மாதத்தை தந்து அதிலே தான் மிக ஸ்பெஷலாக தன்னுடைய அடியார்கள் மீது அருள் புரிகிறேன் என்று சொல்வதன் மூலம் நம்மை அவன் பக்கம் திருப்புகிறான். ஒரு இரவு தானே, நாம் முழுமையாக அதற்காக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு முஃமினுக்கு ஏற்படும். ஒரு மாதம் தானே, 12 மாதத்தில் நாம் அந்த ஒரு மாதத்தை அல்லாஹ்வுக்காக தர வேண்டும் என்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு ஏற்படும். எனவே அல்லாஹ் அந்த ஒரு குறிப்பிட்ட சில நாட்களை, சில நேரங்களை தந்து அதிலே அல்லாஹ் நம்மை அமல் செய்யும்படி சொல்கிறான். உலகில் எங்கிருந்தாலும் ஒரு மனிதன் வேலை செய்யலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமுடைய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது. ஆனால் ஆஃபீஸிலே அமர்ந்து அந்த 9லிருந்து 6 மணி வரை வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டி, அந்த ஒரு ஈடுபாடு, அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அந்த ஒரு கவனச்சிதறல் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த வேலைக்கும் உலகத்தில் எங்கனாலும் உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலைக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதே போல் அல்லாஹ் எல்லா நாளும் நாம் அவனிடம் மன்னிப்பு கேட்டாலும், அமல் செய்தாலும், நற்காரியங்கள் ஈடுபட்டாலும் அதிலே கவனச்சிதறல்கள் இருக்கின்றன. அதில் பல்வேறு பாவங்களும் கலந்திருக்கின்றன. அதிலே பல்வேறு ஹராமான காரியங்கள் செய்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, நாளை நமக்கு தரும் பொழுது அதிலே நாம் அமல் செய்வதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சென்ற எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். சிறப்பான அருளை நமக்கு தருகிறான். அடுத்தடுத்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை கூட அந்த இரவில் நாம் விழித்திருப்பதனால், அந்த நாளை கண்ணியப்படுத்தி நாம் இபாதத் செய்ததால் மன்னிக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தரக்கூடிய ஒரு புனிதமான வாய்ப்பு தான் ஹதீஸ்களிலே லைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவு என்று சொல்லப்படக்கூடிய பராஅத்துடைய இரவு. இந்த பராஅத் என்று சொல்லும் பொழுது நம்முடைய புழக்கத்தில் ஷபே பராஅத் என்று சொல்வோம். ஷப் என்று சொன்னால் ஃபார்சியினுடைய ஒரு வார்த்தை, அதற்கு இரவு என்று பொருள். பராஅத் என்றால் என்ன? விடுதலை தரக்கூடிய இரவு.
ஷபே பராத் என்று சொன்னால் விடுதலை தரக்கூடிய இரவு. எதிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம்? இறைவனுடைய கோபத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். நம்முடைய பாவங்களில் இருந்து விடுதலை பெறுகிறோம். இறைவன் நமக்கு ரஹமத்தை எல்லாம் தடைப்பட்டு நிற்பதற்கு காரணமான நம்முடைய குற்றங்களில் இருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். இறைவனுடைய சுதந்திரமான அருளில் நாம் இணைந்து கொள்கிறோம். இந்த இரவு இறைவன் நம்மை பிரத்யோகமாக மன்னிக்கக்கூடிய இரவு. இந்த இரவு தன் அடியார்கள் மீது மிக குறிப்பான ஒரு கருணையை இறக்கக்கூடிய இரவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக அலி இப்னு அபி தாலிப் கரமல்லாஹு வஜ்ஹஹு சொல்வார்கள், இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃப் மின் ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவு வந்துவிட்டது என்று சொன்னால் ஃபகூமு லைலஹா, அதனுடைய இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள். வஸூமு நஹாரஹா, அதனுடைய பகலிலே நீங்கள் நோன்பு வையுங்கள். ஃபஇன்னல்லாஹ யன்ஸிலு ஃபீஹா லிகுரூபி ஷம்ஸி இலா ஸமாஇ துன்யா, அல்லாஹ் தஆலா அன்றைய இரவில் ஆரம்பத்திலேயே முதல் வானத்திற்கு வந்து விடுகிறான். அந்த இரவுடைய ஆரம்பம் என்பது மகரிபுடைய நேரம். அப்பொழுது அவன் முதல் வானத்திற்கு வந்து விடுகிறான். வந்து என்ன சொல்கிறான்? ஃபயகூல் அலா மின் முஸ்தக்ஃபிரின், அல்லாஹ் கேட்கிறான், என்னிடம் யாராவது இந்த இரவில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா? ஃபஅக்ஃபிருஹு, கேளுங்கள் நான் மன்னிக்கிறேன். அலா முஸ்தர்ஸிகின் ஃபஅர்ஸுகஹு, என்னிடம் யாராவது இரணம் தேடுபவர்கள் இருக்கிறீர்களா? ரிஸ்க் தேடுபவர்கள் இருக்கிறீர்களா? கேளுங்கள், நான் உங்களுக்கு இந்த இரவில் என்னுடைய ரிஸ்கை விசாலமாக்கி தருகிறேன். அலா முப்தலன் ஃபஉஆஃபிஹி, உங்கள் யாராவது கஷ்டத்தில் இருப்பவர்கள், சிரமத்தில் இருப்பவர்கள், கடும் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு யாரிடம் சொல்வது என்று தவிப்பவர்கள், யாரிடம் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று புழுவாக துடிப்பவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? வந்து என்னிடம் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை தருகிறேன். அலா கதா அலா கதா ஹத்தா யத்லுஅல் ஃபஜ்ர், இன்னும் உங்களுக்கு என்னென்ன இருக்குது, இந்த தேவை இருக்கிறதா, அந்த தேவை இருக்கிறதா, இப்படி இருக்கிறதா, அப்படி இருக்கிறதா என்று அல்லாஹ் ஒவ்வொன்றாக கேட்கிறான். ஃபஜ்ர் விடியும் வரை தேவையுள்ள மனிதர்களாகிய நாம் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நம்மிடம் வருகிறான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் எப்பொழுது வருகிறான்? இரவின் 2 பாகங்கள் கழிந்து விட்ட பிறகு அல்லாஹ் தஹஜ்ஜுடைய நேரத்தில் வந்து இதே கேள்விகளை கேட்கிறான் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். இந்த ஷஅபானுடைய மாதத்தில் பிரத்யோகமாக நடுராத்திரில வந்தா நிறைய பேர் என்று கேட்க மாட்டீங்களே அடியார்களே என்று சொல்லி அல்லாஹ் நம் மீது கருணை கொண்டு பாவிகளை மன்னிப்பதற்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் பேராசைப்படுகிறான். ஒரு இரவை அல்லாஹ் தஆலா நிர்ணயித்து அதிலே மகரிபுடைய நேரத்திலேயே வந்து விடுகிறான். முதல் வானத்திற்கு வருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அவ்வளவு நெருக்கமாகி விடுகிறான். தன் கோபத்தை எல்லாம் ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு தன் அடியார்களை மன்னிப்பது என்ற குறிக்கோளோடு அல்லாஹ் நம்மை நெருங்குகிறான். அந்த புனிதமான இரவு இந்த பராத்துடைய இரவு. அன்பார்ந்தவர்களே, இந்த இரவில் நாம் சிறப்பான நல் அமல்களை செய்ய வேண்டும். அதை நம்முடைய முன்னோர்களான இமாம்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். இமாம்கள் எப்படிப்பட்டவர்கள்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரக்கூடிய ரமலானில் நாம் என்னென்னவோ அமல் செய்வோம். எவ்வளவுதான் முக்கிய அமல் செய்தாலும் கூட ஒரு குர்ஆன் ஓதுதல் என்பதை எடுத்துக்கொள்வோமே, ஒரு மாதம் முழுக்க ஒரு ஜுஸு ஓதுறதுன்றது எல்லா மக்களுக்கும் ஒரு குர்ஆனை முடிப்பது என்பது சிரமம். இல்லா மாஷா அல்லாஹ் சில பேர் 2 குர்ஆன் முடிப்பார்கள், 3 முடிப்பார்கள், 10 முடிப்பார்கள். பெரும்பாலான முஸ்லிம்கள் ஒரே ஒரு குர்ஆன் முடிக்கிறது எவ்வளவு கஷ்டம். முதல் நாள் வந்த உடனே ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு ஜுஸ் 2 ஜுஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். 2வது நாள் அப்படி ஒரு ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு இருப்போம். 3, 4, 5 என்று வரும்பொழுது குர்ஆனை தொடாத நாட்களாக மாறிவிடும் சில நாட்கள். இப்படிலாம் நாம இருப்போம். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய மதஹபுடைய இமாம், மேதை, பெருமானாருடைய குறைஷி வம்சத்தை சார்ந்தவர்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ரமலானில் எவ்வளவு குர்ஆன் முடிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் கான யக்திமு ஃபீ குல்லி லைலத்தின் மின் ரமலான் ஹத்மத்தைன்,
ரமதானின் ஒவ்வொரு இரவிலும் 2 குர்ஆன்களை முடிப்பார்கள். ஒரு சில அறிவிப்புகளில் ஒவ்வொரு நாளிலும் 2 குர்ஆன், 2 ஜுஸு கிடையாது. அலிஃப் லாம் சயக்கூன் ஒரு நாள், தில்கல் ருசுல் அந்த நாள் ஒரு நாள், அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் 2 குர்ஆன்களை முடிப்பார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ ஒவ்வொரு இபாதத்தை எவ்வளவு செய்திருப்பார்கள். அந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், இன்ன துஆ யுஸ்தஜாபு ஃபி 5 லயாலி. 5 இரவுகளில் நாம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த 5 இரவுகளில் 2 பெருநாள் இரவுகள் வரும், ஈது பெருநாளுடைய இரவு வரும். அடுத்ததாக லைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவு. அதில் நீங்கள் எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் அதற்கு பதிலளிக்கிறான் என்று சொல்கிறார்கள் இமாமனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதேபோல் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற மிகப்பெரிய ஒரு மாமேதை, மக்காவில் இருந்தவர்கள். அவர்கள் அஹ்பார் மக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவினுடைய அந்த வரலாறுகளை எழுதக்கூடிய ஒரு அற்புதமான வரலாற்று ஆசிரியர். ஹிஜ்ரி 272 வாழ்ந்தவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், வஅஹல மக்கத்தி ஃபீமா மவா இலல் யௌமி, இன்று வரை அவர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் கடந்த காலங்கள் முழுக்க ஷஅபானுடைய 15 வந்து விட்டால் ஹரஜ ஆமத்தர் ரிஜால், மக்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு போவார்கள். பள்ளிவாசலில் இருந்து ஆமத்தர் ரிஜாலி வன் நிசாஇ இலல் மஸ்ஜித், ஆண்கள் பெண்கள், அந்த காலத்தில் அப்படி ஒரு கோஷாவுடைய நடைமுறை பேணுதலோடு இருந்த ஒரு காலகட்டம். ஹிஜ்ரி 200வது நூற்றாண்டுகளில் பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். மக்கள் எல்லாம் தனித்தனியாக பள்ளிவாசல்களில் இருந்து தொழுவார்கள். வதாஃபு, தவாஃப் செய்வார்கள். காலை வரை அவர்கள் இருந்து மஸ்ஜிதிலே இருந்து குர்ஆன்களை திலாவத் செய்வார்கள். ஒரு குர்ஆனையே முடிக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தார்கள். இந்த லைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான். இப்படி ஒவ்வொரு இமாம்களும் பல்வேறு விதத்தில் இன்றைய இரவில் நாம் அமல் செய்வதை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். இமாம் அபுல் ஹசன் உபைதுல்லாஹ் முபாரக் பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் பெரும் இமாம்கள், மேதைகள், அவர்கள் இந்த இரவிலே நாம் நல் அமல்கள் செய்வது என்பது ஒரு முஸ்தஹப்பான காரியம் என்று சொல்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா அடியார்களை நோக்கி தன் கோபத்தை எல்லாம் பார்க்காமல், அடியார்கள் பாவங்களை பார்க்காமல் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்த இரவுகளில் இந்த பராஅத்துடைய இரவு லைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான் மிக முக்கியமான ஒரு இரவு. அன்றைய இரவில் குர்ஆன் சொல்கிறது, ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அன்றைய இரவில் அடியார்களுடைய எல்லா விதமான விதிவசங்களும் நிர்ணயிக்கப்படுகின்றன. முஃபஸ்ஸிரீன்களில் சிலர் அந்த இரவு லைலத்துல் கத்ர் என்று சொல்கிறார்கள். இன்னும் பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்கள் லைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான் என்று சொல்கிறார்கள். 2 இரவும் இந்த வசனத்தினுடைய கருத்திலே இருக்கிறது. எனவே அதனுடைய அடிப்படையில் அந்த இரவில் அல்லாஹ் நம்முடைய ரிஸ்குகளை நிர்ணயிக்கிறான். நம்முடைய ஆயுளில் எத்தனை வருடம் நாம் வாழ்வோம் என்ற நம்முடைய ஆயுளை அல்லாஹ் தஆலா நிர்ணயிக்கிறான். நாம் கேட்கக்கூடியதெல்லாம் அல்லாஹ் இந்த இரவில் தருகிறான். அதனால் நாம் அன்றைய இரவில் 3 யாசீன்களை ஓதுகிறோம். நம்முடைய இமாம்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த வழிமுறை. எவ்வளவு அமல்கள் இந்த காலத்தில் மக்கள் செய்வார்கள் என்று தெரியவில்லை. ஒரு ஜுஸுக்களை, ஒரு குர்ஆனை முடித்தவர்கள் மக்காவிலே 200வது ஹிஜ்ரியில் இருந்தார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு நாம் ஒரு ஜுஸாவது முடிக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு நம்மிலே ஈமானும் பக்குவமும் இல்லையா? குறைந்தது 3 யாசீனையாவது நாம் ஓத வேண்டும் என்று அதை நமக்கு வழிமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள், இமாம் பெருமக்கள். அதிலே ஒரு யாசீன் நீண்ட ஆயுளுக்காக நாம் ஓதுகிறோம், இன்னொரு யாசீன் விசாலமான ரிஸ்குக்காக ஓதுகிறோம், இன்னொன்று ஆஃபியத்திற்காக ஓதுகிறோம். இப்படி நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த இரவில் 3 யாசீன்களை ஓதுகிறோம். இப்ப அல்லாஹ் நம்மை இந்த இரவில் எதை கேட்டாலும் தருவதற்கு அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறான். அடுத்ததாக இன்றைய இரவில் அல்லாஹ் தஆலா
யாரையெல்லாம் மன்னிக்கிறான், எப்படி மன்னிக்கிறான் என்று ஒரு சில ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த இரவில் பனி கலப் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தாரின் ஆட்டினுடைய ரோமங்கள் அளவிற்கு மனிதர்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து வெளியேற்றுகிறான். பனி கலப் என்று அன்னைக்கு அவர்கள் சொன்ன உதாரணம், அந்த கூட்டத்தாருடைய ஆடுகள் நிறைய ரோமங்களை கொண்டதாக இருக்கும். அதை எண்ணி முடிக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு திக்கான ஒரு உள்ளன் ஒரு 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 ஆடுகளாக அந்த ஆடுகள் இருக்கும். அதனுடைய எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த இரவில் அடியார்களை மன்னிக்கிறார். எத்தனை பேரை மன்னிப்பான் என்று தெரியவில்லை என்று அர்த்தம். எண்ணிக்கை இல்லாத அளவிற்கு அல்லாஹ் தன் அடியார்களை மன்னிக்கக்கூடிய அந்த இரவில் ஒரு அடியான் அல்லாஹ்வை முன்னோக்காவிட்டால் அவன் அடிமையாக இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் அடிமையாக இருப்பதில் என்ன இருக்கிறது? ரப்பாகிய அல்லாஹ் நமக்காக இறங்கி வருகிறான். பாவம் செய்த ஒரு மனிதன் ஒருத்தனுக்கு மாறு செஞ்சுட்டான், சண்டை சச்சரவு பிரச்சனை, தப்பு செய்தது என்னவோ இவன் தான். ஆனால் உடனே போய் மன்னிப்பு கேட்டுருவானா? இவன் கேட்க மாட்டான். அப்படியே போய் மன்னிப்பு கேட்டு விட்டாலும் கூட அவன் முகம் கொடுத்து பார்த்து விடுவானா? வாய்ப்பே கிடையாது. முதல் விஷயம் நடக்கிறதுக்கே இன்னைக்கு சாத்தியம் இல்லை. அவன் என்ன பெரிய இவனா, நான் என்ன போய் கேட்கறது என்ற ஒரு இருமாப்பில் இருக்கக்கூடிய காலம் இன்னைக்கு. நான் சொல்வதுதான் சரியானது என்று வாதாடக்கூடிய காலம் இன்னைக்கு. இவன் போய் மன்னிப்பே கேட்டாலும் எங்கிருந்து அவன் மன்னிப்பது? இவன் மன்னிப்பு கேட்க கேட்க அவன் இன்னும் தான் யார் என்பதை வெளிக்காட்டக்கூடிய காலமாக இன்று நாம் பார்க்கிறோம். ஆனால் கருணை கடலான அல்லாஹ் நாம் அவனிடம் கெஞ்சுவதற்கு மாற்றமாக அவன் நம்மிடம் கேட்கிறான், அடியானே நீ தப்பு செஞ்சிட்ட, பரவாயில்லை என்ற மன்னிப்பு கேள், நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இரவில் நாம் நல் அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான தயாரிப்புகளில் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தௌபாவை போன்ற ஒரு உயர்ந்த ஒரு வாக்கியம் என்பது எதுவுமே கிடையாது. அதிலும் குறிப்பாக நம்முடைய விதிவசங்கள் எழுதப்படக்கூடிய இரவு, நாம் எப்படிப்பட்டவர்களாக வரக்கூடிய காலங்களில் வாழப்போகிறோம் என்று இறைவன் நிர்ணயிக்கக்கூடிய இரவு. இப்போ நாம் எவ்வளவு அல்லாஹ்வை நமக்கு கெஞ்ச வேண்டும், எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் நாம் கதற வேண்டும், எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் நாம் முழுக வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு துஆவை இன்றைய இரவில் அதிகமாக ஓதுங்கள் என்று நமக்கு இமாம்கள் வழிகாட்டுவார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி அந்த துஆ தஃப்சீர் தபரி போன்ற கிரந்தங்களிலே இந்த துஆ இருக்கிறது. கஅபாவை தவாப் செய்யும் பொழுது சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சிறப்பை பெற்றவர்கள்! இன்னல் ஹக்க யன்திகு அலா லிசானி உமர், உமர் நாயகம் அவர்களுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப அதே வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆனுடைய வசனமாக இறக்கி வைத்திருக்கிறான். ஷைத்தான் உமர் நாயகம் அவர்கள் போகக்கூடிய பாதையிலே போக மாட்டான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன் குன்த கதப்தனி ஃபி அஹ்லி ஸஆதா, யா அல்லாஹ் என்னை நீ சீதேவிகளுடைய லிஸ்டில் நீ எழுதி வச்சிருந்தேன்னு சொன்னா, ஃபஸ்புத்னி ஃபீஹா, அதிலே என்னை வைத்து விடு யா அல்லாஹ். ஒரு கால் நீ என்னை சீதேவி நல்லவன் என்ற லிஸ்ட்ல வைத்திருந்தால் என்னை அப்படியே நீ ஆக்கிவிடு. ஆனால் வயின் குன்த கதப்த அல தம்பி வஷ்ஷுவா, ஆனால் என்னை பாவிகளுடைய லிஸ்டிலே மூதேவிகளுடைய பட்டியலிலே நீ என்னை எழுதி வைத்திருந்தால் ஃபம்ஹுனி வஸ்புத்னி ஃபி அஹ்லி ஸஆதா, அதிலிருந்து என்னை அழித்து விடியா அல்லாஹ். அந்த பாவிகள் பட்டியலிலிருந்து நீ எடுத்து விடுறப்பே நல்லோர்களுடைய பட்டியலில் நீ என்னை சேர்த்து விடு. ஃபஇன்னக தம்ஹு மா தஷாஉ வ தஸ்பித் வ இன்தக உம்முல் கிதாப். ஏனென்றால் ரப்பே நீ நாடினால் சில காரியத்தை அந்த விதிவசத்தில் அப்படியே இருக்க வைக்கவும் முடியும், நீ நாடினால் சில விஷயத்தை அந்த விதிவசத்திலிருந்து நீ மாற்றி அமைக்கவும் முடியும். ரப்பே என்னுடைய விதிவசத்தை நீ நல்லவர்கள் பட்டியலில் வைத்திருந்தால் அதிலேயே வைத்து விடியா அல்லாஹ், மாற்றம் நிகழ்ந்து விடாமல் பாதுகாத்திரு. ஒரு கால் நான் மூதேவிகளுடைய லிஸ்டிலே
பாவிகளுடைய பட்டியலில் நான் இருந்திருந்தால் என்னை நல்லவர்களுடைய பட்டியலில் சேர்த்து விடுறப்பே என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப என்ன உணர்வில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள்? எல்லா நேரத்திலும் தான் மூதேவியா தான் பாவியா எந்த பட்டியல் இருக்கிறோம் என்று தெரியவில்லை என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் புலம்புகிறார்கள். ஆனால் இன்று நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நல்லவர்களுடைய பட்டியலுக்கே நான் தான் தலைவன் என்பதை போல் நம்முடைய பேச்சும் நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கிறது. நல்லவர்கள் மகான்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் கெஞ்சினார்கள்? முஜ் ஜைஸே புரே பர் பாபே கரம். ஒரு இறை நேசர் அவர்கள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், என்னை போன்ற ஒரு பாவி இந்த உலகத்திலே இல்லை என்று. ஆனால் முஜ் ஜைஸே புரே பர் பாபே கரம் அப் தக் ஜோ खुला है क्या बोलूं. என்னை போன்ற ஒரு பாவிக்காக உன்னுடைய கிருபையினுடைய வாசல், உன் கருணையினுடைய வாசல் இப்பொழுது வரை திறந்திருக்கிறதே, இதை நான் எப்படி என் வார்த்தையால் வர்ணிப்பேன் ரப்பே. करता हूं बुरा और हूं भी बुरा फिर फजले खुदा है क्या बोलूं. நான் பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன், பாவத்திலேயே தான் இருக்கிறேன். ஆனால் உன்னுடைய அந்த கருணை கிருபை எப்படியெல்லாம் என்னை வந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது ரப்பே. होता नहीं मुझसे खैर कोई और शर की तो कोई हद ना रही. என்னில் ஒரு தடவை கூட நல்லதே நடந்ததில்லை யா அல்லாஹ். மகான்கள் யார் என்பதை இந்த வார்த்தைகளை வைத்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று இந்த உலகம் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் உலகத்திற்கு எதை சொல்கிறார்கள்? அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர்கள் சொல்லக்கூடிய முனாஜாத், என்னில் ஒரு நன்மை கூட நடைபெறவில்லை ரப்பே. और शर की तो कोई हद ना रही. ஆனால் நான் செய்த பாவத்திற்கு எல்லையே இல்லை, எல்லையில்லா பாவம் செய்த மாபாவி நான். फिर रहमो करम उनका मुझ पर औरों से सिवा है क्या बोलूं. ஆனால் மற்ற எல்லாரையும் விட, எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரை விட பெரும்பாவி நான். ஆனால் மற்ற எல்லாரின் மீதும் இறைவனுக்கு இருக்கக்கூடிய கருணையை விட பாவியாக என் மீது அவனுடைய கருணை அதிகமாகவே இருக்கிறது. அந்த ரப்பினுடைய கருணை எந்த வார்த்தைகளால் நான் விவரிப்பேன் என்று படிக்கிறார்கள் மகானவர்கள். எனவே ஒரு முஃமினுடைய உள்ளம் எப்பொழுதும் பாவத்தில் தான் மூழ்கி இருக்கிறேன் என்பதாக இருக்க வேண்டும். இதுதான் இறைநேசருடைய வாழ்க்கை நமக்கு சொல்கிறது. ஒரு முஃமின் எப்பொழுதுமே அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் ஒன்றுமே இல்லை என்று உணர வேண்டும். தன் முஃமின்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய பாவங்கள் அடுத்தவரிடத்தில் தெரிந்தாலும் ரப்பே, இதைவிட நான் தான் மிகப்பெரிய பாவி என்று யார் உணர்கிறாரோ அவர்தான் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர், அவர்தான் உண்மையில் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர். தன்னை விட இன்னொருவர் தவறானவர் என்று எந்த ஒரு மூமின் விளங்குகிறாரோ அவர் இறை நெருக்கத்தை விட்டும் தூரமாகிக் கொண்டே இருக்கிறார். அந்த உணர்வுள்ளவர்கள் இந்த இரவில் அல்லாஹ்விடத்தில் கெஞ்ச வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். இந்த இரவில் அல்லாஹ் இப்படிப்பட்ட இரவில், தன் கருணை கொண்டு முன்னோக்கக்கூடிய இரவில், எத்தனை பாவம் செய்திருந்தாலும் நரகத்திலிருந்து எண்ணிக்கையில்லா மக்களை வெளியேற்றக்கூடிய இந்த இரவில் அல்லாஹ் 2 பேரை மன்னிக்க மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும். ஆனால் 2 நபர்களை, 2 குணமுள்ள நபர்களை தவிர என்று சொல்லப்பட்டால் அது எப்பேற்பட்ட மோசமான குணமாக இருந்தாலும் முதல்ல அந்த குணத்தை மாற்றி கொண்டு வந்திருக்கும். இந்த 2 சட்டைகளை யார் அணிந்திருக்கிறாரோ அவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் 1 லட்சம் கொடுக்கப்படும் என்று சொன்னால் அது எத்தனை 1000 ரூபாய் பெருமானம் உள்ள சட்டையாக இருந்தாலும் அதை கழட்டி போட்டு வேற சட்டை போட்டு வந்துருவோமா இல்லையா? இன்றைய இரவில் அல்லாஹ் சொல்கிறான், நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். 2 பேரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், யத்லஉல்லாஹு இலா ஜமீஇ ஹல்கிஹி லைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான். ஷஅபானுடைய இரவிலே அல்லாஹ் தன் அடியார்களுக்கு மத்தியிலே வெளியாகிறான். ஃபயக்ஃபிரு லி ஜமீஇ ஹல்கிஹி, தன்னுடைய அனைத்து படைப்பினங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். 2 பேரை தவிர, இல்லா லி முஷ்ரிகின் அவ் முஷாஹின்,
ஒன்று இணை வைக்கக்கூடியவர், இரண்டாவது சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடியவர். இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது முஷாஹினின் அவ்காத்தி ரஹ்மின், யார் ஒருவன் சண்டை சச்சரவில் ஈடுபடுகிறானோ அவனும் உறவுகளை துண்டிக்கிறானோ அவனும். இந்த இரண்டு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். இந்த இரண்டு செயல்பாடுகள் உள்ளவர்களை, இந்த இரண்டு தன்மை உள்ளவர்களை அல்லாஹ் இந்த புனித இரவிலும் மன்னிக்க மாட்டான். சண்டை சச்சரவிலும் குழப்பத்திலும் ஈடுபடுவது என்பது ஆக மோசமானது. வல் ஃபித்னது அஷத்து மினல் கத்ல், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குழப்பம் விளைவிப்பதும் சண்டை சச்சரவுகளை ஈடுபடுவதும் கொலையை விடவும் பயங்கரமானது, கொலை செய்வதை விடவும் மோசமானது. அந்த சண்டை சச்சரவில் யார் ஈடுபடுகிறார்களோ, தேவையற்ற குழப்பத்தில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். இரண்டாவதாக, யார் உறவுகளை துண்டிக்கிறாரோ, யார் உறவுகள் மத்தியிலே சண்டையை போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, பிரச்சனையோடு இருக்கிறார்களோ, மன வருத்தத்தால் மனஸ்தாபத்தால் பிரிந்து இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். ஏன் மன்னிக்க மாட்டான்? எத்தனையோ பாவம் செய்தவர்கள் இருக்கிறார்களே, இந்த ஒருத்தரையே பர்டிகுலரா அல்லாஹ் மன்னிப்பதில்லை. இங்கே நாம் அல்லாஹ்வை முதலில் விளங்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு அல்லாஹ் நம்மை பிடித்திருந்தால் எத்தனை வருடம் இந்த உலகத்தை நாம் வாழ முடியும் சொல்லுங்க? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் அல்லாஹ் நம்மை தண்டிக்க காத்து கொண்டிருந்தால் ஒரு முஃமின் கூட ஒரு மிடறு தண்ணீர் குடிக்க முடியாது, ஒரு பருக்கை உணவு நமக்கு கிடைக்காது, ஒரு தடவை கூட நாம் மூச்சை உள்ளே விட்டு வெளியே இழுக்க முடியாது. ஏன்னா எல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பிச்சை. அவனுக்கு இவ்வளவு மாறு செய்து கொண்டிருந்த பொழுதிலும் அதை அல்லாஹ் தஆலா பார்க்காமல் நம்மோடு இன்னும் உறவாடி கொண்டிருக்கிறானே. சிறப்பான இரவுகளை கொடுத்து நம்மை மன்னிப்பதற்கு அல்லாஹ் நமக்காக வேண்டி தன்னுடைய ரப்பே துல் ஜலால் தன்னுடைய அந்தஸ்திலிருந்து இறங்கி வருகிறானே. அல்லாஹ் பார்க்கிறான், இவ்வளோ பெரிய பாவம் செய்த உன்னையே மன்னிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன், நீ உன்னுடைய உறவினர் எவ்வளவு தவறு செய்தாலும் மன்னித்திட வேண்டாமா? அவனுடைய தவறுகளை மன்னித்து அவனோடு சேர்ந்து கொள்ள வேண்டாமா? எல்லா ஆற்றலும் உன்னை அடக்கி ஆள்வதற்கு, உன்னை தண்டிப்பதற்கு எல்லா சக்தியும் இருக்கக்கூடிய நானே உன்னை மன்னிக்கும் பொழுது நீ என்ன உறவுகளுக்கு மத்தியிலே சண்டையை ஏற்படுத்தி கொண்டு, சச்சரவை ஏற்படுத்தி கொண்டு, பிரிவை ஏற்படுத்தி கொண்டு பேசாமல் இருப்பது? நீ என்ன அவனை மன்னிக்காமல் இருப்பது? நீ என்னை விடவும் உயர்ந்தவனாக என்று அல்லாஹ் கேட்கிறான். என்னை விட உனக்கு அவ்வளவு பெரிய கிபிரியாய் தற்பெருமை உயர்ந்து விட்டதா? நான் என்ற அகங்காரம் என்னை விட உனக்கு வலுத்து விட்டதா? நானே மன்னிக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய இரவில் யாரெல்லாம் தன் சகோதரர்களை மன்னித்து அவர்களோடு சேர்ந்து கொள்ளவில்லையோ அவர்களை நானும் மன்னிக்க மாட்டேன் என்கிறார். நமக்கு எது பெரிது? நான் என்ற அகங்காரத்தோடு பிறர் உறவினர்களோடு சண்டை போட்டுக்கொண்டு பேசாமல் இருப்பது அது பெருசா? நாளை நீடூழி நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றி, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நம்மை காப்பாற்றி அவனுடைய அருட்பெரும் மன்னிப்பை தரக்கூடிய அந்த இரவினுடைய மன்னிப்பு பெரியதா? அதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். எனவே நாம் இந்த இரவுகளில் நற்காரியங்கள் ஈடுபடுவோம், உறவுகளுக்கு மத்தியிலே ஒரு அன்பை பரிமாற்றத்தை ஏற்படுத்துவோம், உறவுகளுக்கு மத்தியிலே பாசத்தை ஏற்படுத்துவோம். அதனால்தான் இந்த இரவுகளில் சில உணவு பதார்த்தங்களை தயார் செய்து துஆக்களை ஓதி உறவினர்கள் எல்லோருக்கும் வழங்குவார்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், உறவினர்கள், தங்களுடைய இரத்த பந்த உறவினர்கள் அத்தனை பேருக்கும் சில பேர் ரொட்டி சமைத்து அனுப்புவார்கள், சிலர் உணவுகளை சமைத்து அனுப்புவார்கள், சிலர் ஸ்வீட்டுகளை அனுப்புவார்கள். இப்படியாக தங்களுடைய உறவை இந்த இரவில் வலுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காட்சி இருக்கும். இந்த இரவில் அரபுகளுக்கு மத்தியிலே ஹக்குல் லைலா என்று இருக்கிறது. சிறுவர்கள் எல்லாம் ஒவ்வொரு சொந்தக்காரர் வீட்டில் போய் எப்படி பெருநாள் அன்னைக்கு பெருநாள் காசு நாம் கொடுப்போமோ அதை போல் இந்த இரவில் உறவுகளை பலப்படுத்துவதற்காக ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஹக்குல் லைலா கொடுங்கள் என்று அரபிகள் ஒவ்வொரு குடும்பத்தார்கள் உறவினர்கள் வீட்டில் போய் அவர்களும் இந்த பராத்துடைய இரவின் காசை வாங்கி கொண்டு வருவார்கள். இது உறவுகளை பலப்படுத்துது. உறவுகளோடு சேர்ந்து இருக்காமல் அல்லாஹ்வுடைய உறவை ஒரு மூமின் எதிர்பார்க்க முடியாது. எனவே நாம் இந்த சிறந்த இரவுகளில் அடியார்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மனஸ்தாபத்தை, வருத்தத்தை, சண்டை சச்சரவுகளை, பிரிவினையை, வேதத்தை, கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்து
அவர்கள் மீது நாம் கருணை காட்டும் பொழுது, அவர்களிடம் அன்போடு உறவாடும் பொழுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜப்பாராகிய கஹாராகிய அடக்கி ஆளும் சக்தி உள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மானாக ரஹீமாக நமக்கு வருவான். நம் மீது கருணையோடு அவன் வர வேண்டுமா, நாம் அவன் அடியார்களிடம் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும். எனவே உறவுகளுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் இருந்தால், கருத்து வேறுபாடுகள் இருந்தால், ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள், சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். ஓரளவுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் போன் போட்டு பேசிக்குங்க. மனதில் அவர்களை பற்றிய ஒரு வெறுப்பு இருந்தால் அந்த வெறுப்பை வேலெடுத்து விடுங்கள். சஹாபாக்கள் துஆ செய்வார்கள், வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ. யா அல்லாஹ், எங்கள் உள்ளத்திலே பிற ஈமான் கொண்ட சகோதரர்களை பற்றிய எந்த விதமான கோபமோ குரோதமோ தவறான எண்ணமோ எங்கள் உள்ளத்தில் இல்லாமல் நீ ஆக்கிவிடு ரப்பே என்று அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த துஆவை நாம் அதிகம் ஓத வேண்டும். இந்த சிறப்பான இரவை வரவேற்பதற்கான ஒரே ஒரு தேவை என்ன? உறவுகளை ஆதரித்துக் கொள்ள வேண்டும். பிரிந்த உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து விட வேண்டும். அல்லாஹ் நம்மை அவனோடு ஒன்று சேர்த்துக் கொள்வான். எல்லாம் அந்த ரப்புல் ஆலமீன் இந்த சிறப்பான இரவை முழுமையாக அமல் செய்வதன் மூலம் அவனுடைய பொருத்தத்தை, அவனுடைய மன்னிப்பை, இந்த இரவில் நமக்கு நல்ல விதிவசத்தை, வரக்கூடிய காலத்தில் நல்வாழ்வை அல்லாஹ் நிர்ணயிக்கும்படி செய்வானாக. அதற்கான எல்லா தயாரிப்புகளோடு அல்லாஹு தஆலா நம்மை இந்த லைலத்துல் நிஸ்ஃபு மின் ஷஅபானை பராத்துடைய இரவை அடையச் செய்வானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு